1000 ரூபாய் கொடுக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா சினிமாவுக்கு போன்றது உங்களுக்கு நக்கல். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றது நக்கல் உங்களுக்கு. யார் சொல்லுவா? முதலமைச்சருக்கு தெரியும். யார் சொல்லுவா? எங்க முதலமைச்சருக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரை எடுக்கணும், யாரை வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க பாருங்க, நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க, அதுதான் உங்க வரலாறு. அதை பத்தி நான் கேட்கல. நான் சொல்றது எங்க தமிழ்நாட்டு பெண்களை குறித்து இவ்வளவு இழிவா எப்படி நீங்க பேசலாம்? இங்க பாரு, பத்திக்கிட்டு எரியுதுங்கிற வார்த்தையில தவிர்த்துருங்க. எங்க பத்திக்கிட்டு தமிழ்நாடே இன்னைக்கு சுவீட்சமா இருக்கு. ஐயா, அப்ப உங்களை மாதிரி எல்லாம் ஞானசேகரன் மாதிரி எல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன செய்யலாம்? ஞானசேகரனுக்கு இந்த 2ஆம் தேதி வருது தீர்ப்பு. அவனுக்கு என்ன வருதுன்னு பாத்துக்கிட்டே இரு. தூக்கு வருதா இல்ல ஆயுள் தண்டனை வருதான்னு பாரு. சும்மா அவன் ஏதோ நாட்டுக்கு போராடிய தியாகி போல சட்டமன்றத்தில் ஏதோ மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்த மாதிரி அங்க சிறையில இருந்து வரும்பொழுது கை காட்டிட்டு வரான். உங்க ஆதரவாளர்கள் வெளியே நின்று அவனை கை காட்டுறீங்கன்னா எவ்வளவு எகத்தால இருக்கும் இந்த ஆட்சியில. இந்த மாதிரி வேலை கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மக்கள் கேட்கறாங்க. சொல்ல போச்சு. இங்க பாருங்க, அவன் ஆதரவாளர் தான், குற்றவாளி எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர். கையை காட்டும் போது அங்க நின்ற மக்கள் எல்லாம் எங்க கட்சிக்காரன் சொல்றதை ஏத்துக்க இயலாதுன்றான். சரியா? அப்ப தெய்வ செயல் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கவன் தான். அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரனா இல்லாமா? அது எங்க கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மனித செயலுக்கு அப்பாற்பட்ட கல்ச்சர். எல்லாமே அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க யாரும் அமைச்சர் பதவி கொடுக்கல. யாரு அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் கட்சியை விட்டு நீக்காச்சு இல்லையா? கட்சியை விட்டு நிக்கல, அமைச்சர் வகுப்புல இருந்து நீக்காச்சு, அவரை கட்சியில துணை செயலாளர்ல இருந்து நீக்காச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அங்க பட்டுக்குச்சு? என்ன பட்டுக்குச்சு? அம்மா என்ன கேக்குற? மானம் கட்டு போய் ஒரு நிமிஷம் இருங்க. மானத்தை பத்தி வெக்கத்தை நாங்க தான் அவரை கட்சி அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு, கட்சி பொறுப்புல இருந்து எடுத்தாச்சு. பாவம் அவர் அங்க துரைமுருகன் எடுக்கல. பேசுறது எப்பயுமே அவர் நையாண்டி நக்கலோட பேசுவாரு. 1000 ரூபாய் கொடுக்குறோம், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா சினிமாவுக்கு போன்றது உங்களுக்கு நக்கல். அதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றது நக்கல் உங்களுக்கு. யார் சொல்லுவா? முதலமைச்சருக்கு தெரியும். யார் சொல்லுவா? எங்க முதலமைச்சருக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரை எடுக்கணும், யாரை வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க பாருங்க, நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க, அதுதான் உங்க வரலாறு. அதை பத்தி நான் கேட்கல. நான் சொல்றது எங்க தமிழ்நாட்டு பெண்களை குறித்து இவ்வளவு இழிவா எப்படி நீங்க பேசலாம்? இங்க பாரு, திரும்பவும் மீண்டும் இப்போ சொல்றேன் நான், 2026லயும் நாங்க தான், 2031லயும் நாங்க தான். இது கன்ஃபார்ம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் சிதறுண்டு போய் கிடக்கு. ஒன்னும் இங்க செல்லாது. ஆவின் வைத்தியன் சார், ஒரு சின்ன உதவி, கொஞ்சம் அவரை எழுப்பி விட்டீங்கன்னா தூங்கிட்டு கனவுல ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம அப்படியே பேசுவோம்.